நிகழ்தகவு. வெளிநாட்டில் வேலை பார்க்க ஆசையா, என்னிடம் பேசுங்கள் என கவர்ச்சிகர விளம்பரம். பல இளைஞர்களை நேரில் வரவழைத்து கோடிகளை சுருட்டிய மலையாள கேடி இளம்பெண். 10 நாளில் வெளிநாடு பறக்கப் போகிறோம் என்ற கனவில் மிதந்த இளைஞர்களுக்கு மெகா சைஸில் பட்டை. இளைஞர்களை குறிவைத்து மலையாள கேடி இளம்பெண் கோடிகளை சுருட்டியது எப்படி? இளம்பெண் மீது போலீசார் எடுத்த நடவடிக்கை என்ன? வெளிநாட்டில் பணிபுரிய வேண்டுமா? கை நிறைய பணத்தை அள்ள வேண்டுமா? உடனே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஃப்ளைட்டில் பறக்க வைப்போம், பணத்தை குவிக்க வைப்போம்னு விளம்பரம் ஒன்று வந்திருக்குது. அதுவும் பார்க்க ரிச் லுக்ல இருக்கிற ஒரு இளம்பெண் போட்டோவோட வந்த விளம்பரத்தை பார்த்த பல இளைஞர்கள் அதுல இருந்த செல்போன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி, எனக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்கணும், அதுதான் என்னுடைய கனவே, அதுக்கு நான் என்ன பண்ணணும், உங்களுடைய உதவி தேவைன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு தான் டேக் ஆஃப் ஓவர்சீஸ் கல்வி ஆலோசனை நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக இருக்கேன், கூடவே உக்ரைன்ல டாக்டராகவும் இருக்கேன்னு பேச ஆரம்பிச்ச அந்த இளம் பெண் திருவனந்தபுரம், கொச்சி, கோழிக்கோடு, திருச்சூர்னு கேரளாவில் பல பகுதிகளில் தங்களுக்கு ஆஃபீஸ் இருக்கிறதாவும், அதுல உங்களுக்கு ரொம்ப பக்கமா எந்த ஆபீஸ் இருக்குதோ அங்க நேர்ல வந்துருங்க, மத்ததை எல்லாமே டீட்டெயிலா பேசலாம்னு அழைச்சிருக்காங்க அந்த இளம்பெண். அந்த பெண் உண்மையிலேயே டாக்டர் தானா, அவங்க பேசுறதெல்லாம் நிஜம் தானான்னு சந்தேகப்பட்ட சில இளைஞர்கள் அந்த பொண்ணுடைய இன்ஸ்டா அக்கவுண்ட போய் செக் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டா பயோல டாக்டர் கார்த்திகா பிரதீப்னு இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 14,000 ஃபாலோவர்ஸ் அந்த இளம் பெண்ணை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கார்த்திகா பிரதீப்போட இன்ஸ்டா அக்கவுண்ட்ல உள்ள வீடியோக்கள் எல்லாமே பார்க்க கலர்ஃபுல்லா மாடர்னா இருந்திருக்குது. அதுலயும் டாட்டூ போட்டுக்கிற வீடியோ, ரீல்ஸ் பண்ற வீடியோன்னு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்துல இருந்திருக்கு. அதையும் பார்த்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை வந்திருக்குது. இவங்களை இத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க, உண்மையிலேயே இவங்க டாக்டர் தான் நம்பின பலர் கார்த்திகாவுடைய ஆபீஸ்க்கு நேர்ல போயிருக்காங்க. போன்லயே தேன் சொட்ட சொட்ட பேசி அத்தனை பேரையும் நேர்ல வரவழைச்ச கார்த்திகாவுக்கு நேர்ல வந்ததும் பேச சொல்லியா கொடுக்கணும்? நோயாளிகளுக்கு சிலர் வார்த்தையிலேயே வைத்தியம் பார்க்குற மாதிரி தன்னை தேடி வந்த அத்தனை பேர்கிட்டையும் கார்த்திகா நைஸா பேசி பணத்தை கறந்ததுதான் ஹைலைட்டே. ஜெர்மனி, இங்கிலாந்து, அமெரிக்கா, சவுதின்னு எந்த நாட்டில் உள்ள தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போக இளைஞர்கள் விருப்பப்படுறாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி 3 லட்சத்துல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் முன்பணம் வாங்கியிருக்காங்க கார்த்திகா. கேட்ட பணத்தை கட்டிட்டீங்க, அவ்வளவுதான், நீங்க வேலையில சேர்ந்த மாதிரி தான், வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குங்க, எண்ணி 10 நாள் தான் வெளிநாட்டுக்கு பறக்க போறீங்கன்னு சொல்லியிருக்காங்க கார்த்திகா. பணம் கட்டி 10 நாள் இல்ல 10 மாசம் ஓடிடுச்சு. ஆனா பணம் கட்டின இளைஞர்கள் நாட்களை விரல் விட்டு எண்ணியதுதான் மிச்சம். யாரையும் வெளிநாட்டுக்கு அனுப்புற மாதிரி தெரியல. கார்த்திகாவுக்கு ஃபோன் பண்ணினாலும் நோ ரெஸ்பான்ஸ், SMS அனுப்பினாலும் நோ ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி ஆபீஸுக்கு நேர்ல போய் யார் விசாரிச்சாலும், மேடம் இங்க இல்ல, வெளிநாட்டுல இருக்காங்க, நீங்க தினம் தினம் தேடி வராதீங்க, அவங்க வந்த பிறகு நானே சொல்றேன்னு செக்யூரிட்டியும் அடிக்காத குறையா விரட்டி விட்டுருக்காரு. அப்பதான் பணம் கட்டின அத்தனை இளைஞர்களுக்குமே தெரிஞ்சிருக்கு, கார்த்திகா பிரதீப் நமக்கு பெரிய நாமம் போட்ட விஷயமே. இனிமேல் விட்டத்தை பார்த்துட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்து யோசிக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்ல, பேசாம கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா சரின்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க பணத்தை இழந்த இளைஞர்கள். ஒருத்தர் 2 பேர் தான் ஏமாந்து இருப்பாங்கன்னு பார்த்தா கார்த்திகாவுக்கு எதிராக 10 காவல் நிலையங்கள்ல 100க்கும் மேற்பட்டோர் புகார் கொடுத்திருக்காங்க. தன்னோட தில்லாலங்கடி வேலை எல்லாம் அம்பலமாகிருச்சு, போலீஸும் நம்மள சுத்தி வளைச்சு பிடிக்க கட்டம் கட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட பத்தினம்திட்டாவை சேர்ந்த நவநாகரீக கேடி லேடி கார்த்திகா பிரதீப் யார் கண்ணிலையும் சிக்காம எஸ்கேப் ஆகிட்டாங்க. மேலும் தன்னோட வேலை வாய்ப்பு அலுவலகத்தை இழுத்து மூடுனதோட நிறுவனம் திவால் நிலைக்கு வந்துருச்சுன்னு உஷாரா ஒரு அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. ഞാൻ പറ്റിക്കാൻ വേണ്ടിയിട്ടാണ് എന്നെ താൻ കൂടുന്നുണ്ടോ? ആയോ, ഞാൻ സ്ഥലം പറഞ്ഞുതരാം.
ഒരു സൈഡ് മാത്രം കേട്ടിട്ട് ഉണ്ടാക്കാൻ വേണ്ടിട്ട് നിൽക്കരുത് കേട്ടോ. ഇത്രയും നാളെ ഞാൻ പ്രതികരിച്ചില്ല എന്ന് പറഞ്ഞിട്ട് എന്റെ മെക്കട്ടോട്ട് ആവശ്യമില്ലാത്ത കോണയം കൊണ്ട് വന്നിട്ടുണ്ടല്ലോ. இதுக்கு மத்தியில செல்போன் நம்பரை வச்சு ட்ரேஸ் பண்ணி கார்த்திகா பிரதீப்பை பிடிக்க முயற்சி செஞ்சிருக்காங்க காவல்துறையினர். ஆனா தன்னுடைய லொகேஷனையும் பச்சோந்தி மாதிரி நொடிக்கு நொடி மாத்திக்கிட்டே இருந்திருக்காங்க திருட்டு இளம்பெண் கார்த்திகா. ஆனாலும் டெக்னாலஜியில அதை விட வேகமாயிருந்த கேரளா காக்கிகள் கோழிக்கோட்டில் உள்ள ஒரு ரிலேஷன் வீட்டில் போய் கார்த்திகா பிரதீப்பை அலேக்கா தூக்கி இருக்காங்க. ஃபாரின்ல வேலை வாங்கி தர்றேன்னு 31 வயசுலேயே ஸ்மார்ட்டா பல கோடிகளை அமுக்கி ஏப்பம் விட்ட கார்த்திகா இப்ப போலீசாருடைய விசாரணை வளையத்துல இருக்காங்க. நிகழ்தகவு